பூ உலகச் சிவலோகம் என்று போற்றப்படுவது திருவொற்றியூர். இங்கு வடிவுடை அம்மனுக்கும் தியாகராஜ பெருமானுக்கும் அமைந்த மிகச்சிறந்த திருக்கோயிலிலே நாயன்மார்களுடைய குருபூஜை திருவிழா மிக அற்புதமாக நடக்கிறது. அதிலே சித்திரை சதயம் நாவுக்கரச பெருமானுடைய குருபூசை திருநாளிலே நாவுக்கரச பெருமானுடைய அபிஷேக அலங்காரங்களை காண்பதும் அவருடைய வரலாற்றை கேட்பதும் மிகச்சிறந்த ஒரு சிவப்பேறு நமக்கு தரும். திருமுனைப்பாடி நாட்டிலே 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அவதரித்தவர்தான் அந்த திருநாவுக்கரசவர். ஆனால் ஆரம்பத்திலே சமண சமயம் சார்ந்து இருந்தார். இறைவனால் அவருக்கு சூளை நோய் தந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அப்படிப்பட்ட திருநாவுக்கரசராகிய அப்பர் பெருமான் 125 ஆலயங்களிலே வழிபட்டிருக்கிறார். திருவொற்றியூர் கோயிலுக்கு வந்து 5 திருப்பதிகங்கள் பாடியிருக்கிறார். மணமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது மதனெனும் பாறை தாக்கி அறியும்போது அறிய உண்ணா உனை உணும் உணர்வி நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே என்று பாடி பரவியிருக்கின்றார். திரிபுர சுந்தரி என்ற அம்பாளுடைய பெயரை வடிவுடை மங்கை என்று இவர்தான் மாற்றி மிக அழகாக திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியதைப் போல அம்பாளுக்கு அழகான தமிழ் பெயரை சூட்டியிருக்கின்றார். 4, 5, 6 திருமுறைகள் பாடியிருக்கின்றார். கல்லிலே கட்டிய போதும் மிதந்து அவர் சிவன் அருள் பெற்றார். நஞ்சு உணவை ஊட்டுகின்ற பொழுதும் சிவன் அருள் பெற்றார். இப்படி 7 நாள் சுண்ணாம்பு அறையில் இருந்து சிவனால் காப்பாற்றப்பட்டார். 3 முறை திருஞான சம்பந்தரோடு சேர்ந்து எல்லா ஆலயங்களுக்கும் சென்று திருவருள் பெற்றார். திருவாமூரிலே பிறந்து திருப்புகலூரிலே சிவனோடு ஐக்கியமாகி 81 வயது வரை உழவாரமும் தேவாரமும் கொண்டு இறைவனுடைய திருவருளை பெற்றவர்தான் திருநாவுக்கரசர். எனவே அப்படிப்பட்ட திருநாவுக்கரச பெருமானுடைய திருவடிகளை நினைந்து அவருடைய தேவாரங்களை படித்து நாமும் திருவருள் பெறுவோம்.